சிங்கிள் டோர் பிரிட்ஜ் வயரிங் டயராம் பற்றி பார்க்கலாம். இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஒன்று இருக்கும், தெர்மோஸ்டாட் ஒன்று, டோர் சுவிட்ச் ஒன்று இருக்குது, லேம்ப் வித் கோல்டர், பிடிசி ரிலே ஒன்று, ஓவர்லோடு ரிலே ஒன்று இருக்கும். இதோட வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக வந்து தெர்மோஸ்டாட்டில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக வந்து பிடிசி ரிலேவோட ரன்னிங் காயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இதோட நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக வந்து ஓவர்லோடு ரிலேவோட இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க, கம்ப்ரஸரோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து டோர் சுவிட்சுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு டோர் சுவிட்சோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து லேம்பில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த லேம்புக்கு வந்து நியூட்ரல் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. சீரிஸ் கனெக்ஷன் இது. இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆன் பண்ணோடனே தெர்மோஸ்டாட் வந்து ஆல்ரெடி என்சியில் தான் இருக்கும். இது வழியாக பவர் வந்து டேரெக்டாக வந்து பிடிசி ரிலேக்கு வந்துடும். பிடிசி ரிலேக்கு வந்து இன்புட் பவர் வந்தோடனே பிடிசி ரிலே வந்து ஸ்டார்டிங் ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஆயில் வந்து ரிலீஸ் ஆனவுடனே ரன்னிங் ஆயிலில் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். இந்த பிடிசி ரிலே வந்து எதுக்குன்னா ஸ்டார்டிங் ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த பிடிசி ரிலே. இந்த கம்ப்ரஸர் வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த ஓவர்லோடு ரிலே வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்காக இந்த ஓவர்லோடு ரிலே வந்து யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ரஸரில் வந்து ஏதாச்சும் லோடு அதிகமாச்சுன்னா இந்த ஓவர்லோடு ரிலே வந்து என்சியில் இருக்கிறது வந்து நார்மல் ஓப்பனுக்கு வந்துடும். அடுத்ததாக வந்து இந்த சிங்கிள் டோர் பிரிட்ஜ் வயரிங்கை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி எப்படி ஒரு இதில் வந்து மெயின் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஒன்று, ஒரு ஓஎல்ஆர் ஒன்று, ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று, ஒரு பிடிசி ரிலே ஒன்று, ஒரு தெர்மோஸ்டாட் ஒன்று, ஒரு லேம்ப் ஒன்று, ஒரு ஹோல்டர் ஒன்று, ஒரு டோர் சுவிட்ச் ஒன்று. இது மட்டும் தான் சிங்கிள் டோர் பிரிட்ஜில் வந்து இருக்கும். இப்போ இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து ஓவர்லோடு ரிலேயோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து இந்த லைட்டுக்கு வந்து ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து டோர் சுவிட்சுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து லேம்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். சீரிஸ் கனெக்ஷன். அடுத்ததாக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து தெர்மோஸ்டாட்டுக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்புட்டில் வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து பிடிசி ரிலேக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். ரன்னிங் ஆயில் கனெக்ட் பண்ணிட்டேன். பிடிசி ரிலேனா நான் பிடிசி ரிலேயோட டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரன்னிங் ஆயிலுக்கு வந்து அந்த பவர் போகும். இந்த பிடிசி ரிலே வந்து எதுக்குன்னா ஸ்டார்டிங் ஆயிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த பிடிசி ரிலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டார்டிங் ஆயிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும். அதுக்காக அந்த பிடிசி ரிலே வந்து யூஸ் ஆகுது. இந்த ஓவர்லோடு ரிலே எதுக்குன்னா கம்ப்ரஸரில் ஏதாச்சும் ஓவர்லோட் ஆச்சுன்னா இந்த ஓவர்லோடு ரிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இந்த கம்ப்ரஸர் வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா அந்த ஓவர்லோடு ரிலே வந்து ஓவர் ஹீட் ஆகும். அந்த நேரத்தில் வந்து ரிலே வந்து ஓப்பன் ஆகி கம்ப்ரஸரை வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இந்த ரிலே வந்து நார்மல் கூலிங் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் வந்து ரன்னிங் ஆகும். இப்போ வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது வந்து ஓவர்லோடு ரிலே நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து பிடிசி ரிலே வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஓவர்லோடு நல்லா இருக்கு, பிடிசி ரிலே நல்லா இருக்கு, அப்பவும் கம்ப்ரஸர் ஓடலைன்னா தெர்மோஸ்டாட்டில் வந்து நம்ம செக்அப் பண்ணணும். தெர்மோஸ்டாட் வந்து நார்மல் என்சியில் இருக்கான்னு பார்க்கணும். தெர்மோஸ்டாட் நல்லா இருக்கு, ஓவர்லோடு நல்லா இருக்கு, பிடிசி ரிலே நல்லா இருக்குன்னா அடுத்ததாக வந்து கம்ப்ரஸரை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. கம்ப்ரஸரோட வைண்டிங்கை டெஸ்ட் பண்ணுங்க. இந்த லைட் ஒர்க் ஆகலைன்னா டோர் சுவிட்சை வந்து செக்அப் பண்ணுங்க. இந்த லைட் ஒர்க் ஆகலைன்னா டோர் சுவிட்சை வந்து ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணுங்க.
இப்போ வந்து கம்ப்ரஸர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.